சம்மந்தி, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீங்க தைரியமா இருங்க. சொல்லுங்க விக்ரம். மேடம் எங்க இருக்கீங்க? கோர்ட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல விக்ரம், நான் போல. காவ்யாவோட அப்பா அவரே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர்தான் அவளுக்காக ஆஜராக போறாரு. அவரால மட்டும்தான் காவ்யாவை வெளியில கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். மேடம், அதுக்கு காவ்யா கோர்ட்டுக்கு வரணுமே மேடம். என்ன சொல்றீங்க விக்ரம்? மேடம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஆளுங்க இப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த ருத்ரா நம்ம காவ்யாவை ஷூட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம். சுட போறாங்களா? ஹலோ, என்ன சொல்றீங்க விக்ரம்? ஆமா மேடம், நாம எப்படியும் காவ்யாவை வெளியில கொண்டு வந்துருவோம் அந்த ருத்ராவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் காவ்யாவை கோர்ட்டுக்கு போற வழியிலேயே தப்பிச்சு போக பார்த்தான்னு சொல்லி ஷூட் பண்ண போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு.